நீங்கள் மாத்திரை ஒழுங்காக போடுங்க, இன்சுலின் ஒழுங்காக போடுங்க, இது எல்லாமே நல்லது தான். ஆனால் சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிரந்தரமாக நடத்தணும் அப்படின்னா இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட்டை தான் ஒழுங்காக ஃபாலோ பண்ண சொல்லுது. பேலன்ஸ் கரெக்டாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலைன்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்த மாத்திரையும் இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏன்னா பேலன்ஸ் டயட் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாமல் நடைபயிற்சி மட்டும் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. கருவேப்பிலையும் வெந்தயிலையும் மாங்காயிலையும் சாப்பிட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் தான் என்ன சரியாகும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்.